அம்மணியொருவர் தன் அண்ணனின் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று ஜோதிடரை அணுகினார். அண்ணன் குடும்பத்தில் பயங்கரமான பிரச்சனை சார், என்ன ஆக போகுதுன்னே தெரியல, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார் என்றார். தன் அண்ணனின் ஜாதகத்தை ஜோதிடருக்கு அனுப்பினார். கலஸ்திரஸ்தானம் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்தது. கூடவே பூர்வாதிபதியும் இருந்தார். அந்த ஜாதகத்தில் அபர் யோகம் அமோகமாக இருந்தது. அதுவும் போகஸ்தனாதிபதியின் இணைப்போடு, நட்பின் கால திசையின் இணைப்பின் கிரகத்தின் புத்தியோடு இருந்தது. பிரச்சனைக்கு வேறென்ன காரணம் தேவை? அவருக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை என்றாலும் அவரின் மனைவிக்கு அது ஒரு பயங்கரமான பிரச்சனை தானே. உங்க அண்ணன் ஜாதகத்தில் அபேர் யோகம் காட்டுதேம்மா. திருமணத்தை தாண்டின உறவில் அவர் இப்ப இருக்கிறதையும் சுட்டி காட்டுதே என்றார் ஜோதிடர். பிரச்சனையே அதான் சார், அவன் பழைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு லேடியோட கனெக்ட் ஆகிட்டான். அதுலேருந்து மீட்டுட்டு வர்றதுக்குள்ளே போதும்னு ஆகிருச்சு. அது முடிஞ்சு 6 மாதம் கூட ஆகலை. இப்போ திரும்பவும் இன்னொன்று, அதுக்கு வீடெல்லாம் வேற எடுத்து கொடுத்திருக்கிறான். அண்ணி எங்கிட்ட அப்படி கதறுது, என்னதான் பண்ணுறதுன்னு புரியல. அண்ணி டிவோர்ஸ் பண்ணிடுன்னு சொல்லுது. என்ன சார் பண்ணலாம் என்றார் அம்மணி. அதை உங்கள் அண்ணிக்கிட்ட தாம்மா கேட்கணும், எங்கிட்ட கேட்டா என நினைத்து கொண்டு ஜோதிடர், உங்கள் அண்ணி ஜாதகம் இருக்காமா, அதில் குடும்ப அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லிடுறேனே என்றார். ஜாதகம் இப்போ கேட்க முடியாதுங்க சார், பர்த் டீட்டெயில்ஸ் வேணால் சொல்கிறேன், நோட் பண்ணிக்க என்றார் அந்த பெண். சரி என சொல்லுங்க என சொல்லி அதை குறித்து ஜாதகத்தை கணித்தார் ஜோதிடர். என்ன ஒரு விந்தை! அவரின் அண்ணி ஜாதகத்திலும் அதே அபேர் யோகம். என்ன பொருத்தமடா என நினைத்து கொண்டு குடும்ப பலம் கலஸ்திர நிலவரத்தை பார்த்தார் ஜோதிடர். ரெண்டுமே பலமாக இருந்தது. 2ஆம் கணவர் யோகம் உட்பட. பெண் புத்திசாலியும் கூட. கும்பராசி வேற. உங்க அண்ணி ஜாதகத்திலையும் அபேர் காட்டுதே அம்மா என்றார் ஜோதிடர். என்ன சார் சொல்றீங்க என அம்மணி கேட்க, அதில் இருக்கிறத தம்மா சொல்றேன், அவங்களும் பாதிக்கப்பட்டு தானே இருக்காங்க என்றார் ஜோதிடர். இப்போ நடப்பில் இருக்கா சார் என கேட்க, என்னடா இது, மாய கண்ணாடி வேறு நம்மிடம் இல்லையே என நினைத்து கொண்டு திசா புத்திக்குள் நுழைந்தார் ஜோதிடர். குறிப்பிட்ட திசையின் பிற்பாதையில் அவ்வுறவு துவங்கி இருக்க வேண்டும் என்பதை கணித்து எடுத்ததில் அத்திசை முடியும் வரையிலும் அது நீடித்து இருக்கும் என்பதையும் அறிவித்தது. நடப்பில் இருக்குமா என்று ஜோதிடர் சொல்ல, அப்போ அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகிருமா, சுகுமமாக டிவோர்ஸ் கிடைச்சிருமா என்று அம்மணி ஆர்வமாக, ஏன் 2 பேரும் திருந்தி சேர்ந்து வாழக்கூடாதா, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க என ஜோதிடர் கேட்க, அதையெல்லாம் ரொம்பவே திங்க் பண்ணி பார்த்துட்டேன் சார், இதுக்கு மேலே முடியாது, டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடலாம்னு இருக்கேன். டக்குன்னு டிவோர்ஸ் கிடைச்சிரும்ல, அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க என கேள்வி கேட்கவும், ஜோதிடர், அவங்க பிரச்சனைக்கு நீங்கள் ஏமா டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, அதை அவங்க முடிவு பண்ணட்டும். அண்ணன் வாழ்க்கைன்னா என்ன, உரிமை வேணாலும் எடுத்துக்குவீங்களா என்று கோவப்பட, எவன் சார் எனக்கு அண்ணன், அது என் புருஷனோட ஜாதகம், பர்த் டீட்டெயில்ஸ் கொடுத்தேன்ல, அது என்னோட ஜாதகம் என்று அந்த அம்மா போட்டார் பாரு ஒரு போர்டு.